நான் ஆக்சுவலி ஆர்சிபி பிளானு இந்த டைமில் நாங்கள் பார்த்து வந்திருக்கோம். തിരിച്ചു പറഞ്ഞപ്പോൾ അവള് തിരിഞ്ഞു. ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சடனாக ஒரு பிளானை போட்டு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்தியாவுக்கு போனோம். 2 months முன்னாடி தான் வந்து வெக்கேஷன் போயிட்டு வந்தோம். சடனாக இது வந்து நாங்கள் பிளானே பண்ணலை, டக்குன்னு டிக்கெட்டு போட்டு இந்தியாவுக்கு போனோம். போய் 1 month அங்கே இருந்தோம். ஸோ பேபி இந்தியாவுக்கு போகிறோன்னு சொன்னதுமே பயங்கர எக்ஸைட்டட், ஹாப்பியாக இருந்தாங்க. صفر المتجهة إلى القاهرة التوجه إلى البوابة رقم 20. To proceed now to gate number 24. Your Gemini 7 departing to. ஹாய் கைஸ், இப்போ வந்து நாங்கள் கோயம்புத்தூருக்கு போயிட்டுருக்கோம். எப்படிக்கா போனேன்? എന്തിനാ പോണേ? ആരെ കാണാൻ പോണേ? ഇതൊക്കെ കാണാൻ പോണേ? എല്ലാരും ഉണ്ട്, ബേബിനെ കാണാൻ എല്ലാവരും വരും അല്ലേ. ஷார்ஜா டு கோயம்புத்தூர் வழக்கம் போல் ஃப்ளைட்டில் ஏறியாச்சு, தூங்கியாச்சு. காலையில் ஏர்லி மார்னிங் கோயம்புத்தூர் ரீச் ஆயாச்சு. சடன் பிளான் தான், பட் 1 வீக்குன்னு சொல்லிட்டு நான் 2 monthsக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். என்னோட லக்கேஜுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கோயம்புத்தூர் இங்கே வரணும். വെളിയിൽ പപ്പ നിൽക്കണ്ടാവും. പുക പപ്പൻ്റെ അടുത്ത് പപ്പൻ്റെ കാർ കയറി പോയാൽ എവിടെ എത്തും? ஆனோ என்னோட பிரதர்-இன்-லா, என்னோட கசின் பிரதர் 2 பேருமே எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்ததும் பேபி ரொம்ப ஹாப்பி ஆயிட்டா. வீட்டுக்கு வந்ததும் கொஞ்ச நேரம் பேசிட்டு செம்ம டயர்டாக இருந்ததுன்னு சொல்லி படுத்துட்டோம். பேபி ரொம்ப ஹாப்பியாக இருந்தனால விளையாட நிறைய ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாட்டுக்கு விளையாண்டே இருந்தா. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா எங்களோட வெட்டிங் டே. எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் இருந்தாங்க. நாங்கள் ஜாம்னு செலிப்ரேஷனை முடிச்சிட்டோம். Thank you. ಎಲ್ಲರಿಗೂ ಪೀಸ್ ಕಟ್ಟಿ ನೋಡ್ಕೊಂಡು ഓപ്പൺ ചെയ്തു. പ്രൊമോഷൻ ഞങ്ങളുടെ കടക്കി കുവൈറ്റ് സ്റ്റൈൽ. ഓപ്പൺ സർപ്രൈസ് நான் ஆக்சுவலி ஆர்சிபி பிளானு இந்த டைமில் நாங்கள் பார்த்து வந்திருக்கோம். சிஎஸ்கே
ஆக்சுவலாக நாங்கள் இந்தியாவில் 1 வீக் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பி வந்தோம். அப்புறம் வந்து நானும் பேபியும் 1 மந்த் இருக்கிற மாதிரி பிளான் மாறிடுச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த டைமில் சிஎஸ்கே மேட்ச் சென்னையில் நடந்துட்டு இருந்தது, சிஎஸ்கே விசஸ் பஞ்சாப். ஸோ அந்த டைமில் என் பிரதரும் என்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்து சென்னைக்கு போய் மேட்ச் பார்த்துட்டு வந்தாங்க. ஸோ அதை வந்து நாங்கள் வந்து டிவியில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் அவங்க எப்போ வருவாங்க அப்படின்னு. சிஎஸ்கே ஆர்சிபி என்ட்ரன்ஸ் ஆனா என்ட்ரன்ஸ் மணியட்டா வந்து திருந்தாக்க சிகேட்டா சிகேட்டா ஹாய் ஓகே ஓகே சிகேட்டா வள்ளங்குடி ஓகே சேஃபா போகே അല്ല എന്തൊരു സ്വെറ്റിംഗ് നല്ല ചൂട്. என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொல்லி விட்டுருந்தேன், நீங்கள் மேட்ச் பார்க்குறதும் பார்க்க போகிறீங்க, தோனி பார்க்கும்போது எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புங்க, நான் வந்து யூடியூப்பில் வீடியோ போடணும் அந்த மாதிரிலாம் சொல்லி தான் அனுப்பி விட்டுருந்தேன். முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தோனி வந்தது, அவங்க மேட்ச் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆனது இவங்களை எங்கேயாவது டிவியில் பார்த்துட மாட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிவி பார்த்துட்டு இருந்தோம். பட் அழகான பொண்ணுங்களை மட்டும் தான் காமிச்சாங்க, இவங்களை நாங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் மேட்ச் முடிஞ்சதும் என் ஹஸ்பண்ட் அப்படி ஸ்ட்ரைட்டாக சென்னையிலேருந்து துபாய்க்கு போயிட்டாங்க. துபாய் போகிற டைமில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மழையாக இருந்தது. ஸோ அவர் அங்கே ரீச் ஆகிட்டார். அண்ணா திரும்பி கோயம்புத்தூர் வந்துட்டாங்க. இத்தனை வருஷத்துல இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஒரு நாள் கூட பிரிஞ்சு இருந்ததில்லை. ஸோ பேபியும் வந்து டேடியை பார்க்கணும் அப்படின்னு அழுதுருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லோரும் பயந்துட்டு இருந்தாங்க. பட் பேபியும் வந்து எல்லோரும் இருக்கனால நார்மலாக விளையாண்டுருந்தாங்க. பேபி ஸ்கூலுக்கு போயா பார்க்கே போயா? பேபியை ஸ்டோரி சொல்லி தூங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேபியை கூட்டிட்டு போனவங்களை எல்லாம் பேபி கதை சொல்லி தூங்க வச்சுட்டு இருந்தா. அதுதான் அவளோட டெய்லி நைட்டு ரொட்டீனா இருந்தது. ഇതിൽ കൂടെ കയറി ഇതിൽ കൂടെ വന്നോ ആൻഡ് പിന്നെ കേറിയിട്ട് എന്നിട്ട് താഴെ ഇറങ്ങി ഓടിപ്പോയി എന്നിട്ട് എന്താണ് RCB പറയുന്നത്? ഓക്കേ ഓഫ് ആക്കൂ. ഓക്കേ 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 മതി മതിയാ. ഇങ്ങോട്ട് നോക്കൂ, മാമനെ നോക്കൂ. இவங்கெல்லாம் இருந்தனாலே பேபி வந்து ரொம்ப பிஸியாகவே விளையாண்டுட்டே இருந்தாங்க. நாங்கள் நினச்சோம் டேடி பார்க்கணும் அப்படின்னு அடம்பிடிப்பாங்க அப்படின்னு. டேடி வீடியோ காலை பார்த்து நீட்டாக பேசிட்டு விளையாட ஆள் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு பேபி ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. நெக்ஸ்ட் டே அக்காவோட வெட்டிங் டே. அது முடிச்சதுமே அண்ணா வந்து குவைட் போயிட்டாங்க. அண்ணாவோட அப்பா அம்மா எல்லாம் திருவனந்தபுரம் போயிட்டாங்க. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு.
ഓക്കെ ഇനി this ഇങ്ങനെ ഇനി തിരിച്ച് തിരിച്ചു പറഞ്ഞപ്പോ അവള് തിരിഞ്ഞു. കുവൈറ്റിൽ അച്ഛൻ കുവൈറ്റിൽ വിട്ടാ പപ്പയല്ലേ കുവൈറ്റിൽ പോയത്. അച്ഛൻ ട്രിവാൻഡ്രം പോയി. ഭഗവതി അമ്മ എവിടെ? ഭഗവതി അമ്മ എപ്പോൾ വരും? എവിടെ പോയി? ട്രിവാൻഡ്രം പോയി. ട്രിവാൻഡ്രം പോയാ? இதுக்கெல்லாம் நடுவில் எங்களவும் வீடியோ காலில் போயிட்டு இருந்துச்சு. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்ன பேச போகிறோம், குழந்தை சாப்பிடல, தூங்கல, குறும்பு பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணார் தான் என்னோடய வீடியோ காலில் வேலையாக இருந்துச்சு. ஆனால் பேபி இந்தியாவில் இருக்கிறவங்கள தூங்க வச்சுட்டு துபாயில் இருக்கிறவங்க டேடிக்கு வீடியோ கால் பண்ணி டேடியை தூங்க வச்சுட்டு தான் அவள் தூங்குவா. மம்மி பாவம், வேண்டாம் வேண்டாம் செய்யண்டா வரா, வேண்டாம் வேண்டாம் மம்மி. டெய்லி ஈவினிங் என் மம்மி கூட வாக்கிங், பார்க்கு, பூலு அப்படின்னு சொல்லிட்டு பேபியை வந்து போர் அடிக்காமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னோட மாமா பசங்க, கசின் சிஸ்டர், கசின் பிரதர் எல்லாம் மாறி மாறி என் பேபி கூட இருந்தாங்க. நாங்கள் இந்தியாவுக்கு வந்தபோது பயங்கர ஹீட்டாக இருந்தது. ஐயோ இருக்கவே முடியல அப்படின்னு இருக்கும்போது கொஞ்ச நாள்லே வந்து செம்ம மழை, டெய்லி மழை, சூப்பரான கிளைமேட். கோயம்புத்தூர் சொல்லவே வேணாம், அப்படி இருந்துச்சு. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் 10 days வந்து ரொம்ப சூடுனால ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக மழை, சூப்பரான கிளைமேட். വേമയെ കുളിപ്പിക്കണേ. മാമ കുളിക്കണോ? മാമ കുളിക്കണോ? இப்போ பார்த்தீங்கன்னா பேபிக்கு வந்து விளையாடுற ஸ்டேஜ். துபாயில் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். எங்கள் முகத்தையே பார்த்து பேபிக்கு வந்து போர் அடிச்சிருச்சு. இந்தியாவுக்கு போனோன்னா டெய்லி கெஸ்ட் வருவாங்க, யாராவது இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ பேபி வந்து ஒவ்வொரு நாளும் என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு நாளும் அப்படி தான் போச்சு. എന്ത് അത് കിടക്കണ സ്ഥലമാണോ? ആര് പറഞ്ഞു? അച്ചു പറഞ്ഞ ആണോ? ഗുഡ് നൈറ്റ്. ഡാഡയ്ക്കൊരു ഗുഡ് നൈറ്റ് പറ. ഡാഡാ. ഇങ്ങനെ കാട്ടുള്ളൂ. നീ എങ്ങനെ കാണിക്കും പൊന്നു? എക്സസൈസ് ചെയ്ത് കഴിഞ്ഞിട്ട് ഇങ്ങനെ കാണിക്കോ? ഓക്കെ. ഒന്നുകൂടി റൈസ്, ക്ലോസ് റൈസ്, ഓപ്പൺ. എത്ര കാറായി? എത്ര കാറായി? കൗണ്ട് 3.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ஹேர் கட் பண்ணுறதுக்காக நேச்சுரல்ஸ்க்கு போனோம். அதுவும் ஆட்டோவில் போனோம். பேபி வந்து இது வரைக்கும் ஆட்டோவில் போனதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸுக்காக நாங்கள் ஆட்டோவில் போனோம். அந்த ரைடு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் கமெண்ட்ஸ்ல எல்லாம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அக்கா இது என்ன ஹேர் கட்டு, எங்கே பண்ணீங்க, கொஞ்சம் அதை பற்றி ஒரு வ்ளாக் போடுங்க, அந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக கோயம்புத்தூர் நேச்சுரல்ஸில் தான் நான் போய் ஹேர் கட் பண்ணேன். நான் 6 months ஒன்ஸ் இல்லை 1 year ஒன்ஸாவது ஹேர் கட் பண்ணிவிடுவேன். ஒரே ஹேர் ஸ்டைலில் ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா, எனக்கு போரிங்காக இருந்துச்சுன்னா உடனே போய் ஹேர் கட் பண்ணிடுவேன். அது எனக்கு ஒரு பழக்கம். அதிகமாக வந்து நான் ஃபெதர் கட் தான் பண்ணுவேன். இப்போவும் நான் ஃபெதர் கட் தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆஃப்டர் டெலிவரி பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கரமாக ஹேர் ஃபால் ஆகுது. இப்போ வரைக்கும் ஹேர் ஃபால் ஆகிட்டு தான் இருக்குது. ஹேர் ஃபால் தான் என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியல. சரி ஹேர் ஸ்டைலாவது மாற்றி பார்ப்போம், இதில் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த கட்டு பண்ணிவிட்டு அப்படியே வந்தேன். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. சீரியஸாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். Angry face, smiling face. Close your eyes. Open your eyes. Wow! Happy? Are you happy? Idra. Yes. You Paridi. One second. Again, para. Thank you, Paridi. நெக்ஸ்ட் டே வந்து ஹஸ்பண்ட் வந்து துபாயிலேருந்து கிளம்பி எங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக வர போகிறாங்க. இன்னும் 1 day தான் இருக்குது. Wow, thank you, Arachinja. Thank you. Wow, beautiful and bonno. Mummy ke rote chodu. Thank you. Santosh. கெஸ்ட் எல்லாம் வரும்போது பேபிக்கு ட்ரெஸ்ஸு டாய்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தாங்க. பேபி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. எனக்கு என்ன சந்தோஷம்னா, இன்னும் 2 நாளில் நாங்கள் துபாய்க்கு போக போகிறோன்னு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும், ஒரு பக்கம் ஐயோ வீட்டையும் மம்மியும் ரொம்ப மிஸ் பண்ணுவேனே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருக்கிறதுலேயும் ரொம்ப கஷ்டமாக எனக்கு தோணுன விஷயம் என்னென்னா, அந்த காலையில் மம்மி எந்திரிச்சு வந்து எனக்கு ஒரு காஃபி கொடுப்பாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னரு, எதை பற்றியும் கவலை இல்லாமல் ஜாலியாக இருந்தேன். ஆனால் இனி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் தான் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வரும்போது மட்டும் சோகமாக இருந்தேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து என்னை கூட்டிகிட்டு போக போகிறாரு அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அந்த மாதிரி மைண்ட் செட்டில் நாங்கள் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போ தான் டாடாவோட சர்ப்ரைஸ் என்ட்ரி. பேபி அப்படியே ஷாக் ஆகிட்டாங்க டாடாவை பார்த்து. என் ஹஸ்பண்ட் வரும்போதே மதர்-இன்-லா, சிஸ்டர்-இன்-லா, குழந்தைங்க எல்லாருமே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க கூட அப்படியே ஒரு சின்னதாக ஒரு ஷாப்பிங், எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை போய் நான் வாங்கினேன். ஸ்ரீகிருஷ்ணாவில் எப்பயுமே ஸ்வீட்ஸ் வாங்குவேன், அது கொஞ்சம் வாங்கி, அதுக்கப்புறம் நைட் ட்ரெஸ் வாங்கி, குழந்தைக்கு கொஞ்சம் ட்ரெஸ் வாங்கி எல்லாம் பேக் பண்ணி, அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து ஷார்ஜா. கோயம்புத்தூர்லேருந்து ஏர்லி மார்னிங் கிளம்புற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. தூக்கமே இல்லாமல், காலையிலையும் தூக்கம் இல்லாமல், நைட்டும் தூக்கம் இல்லாமல், அந்த மாதிரி ஒரு ட்ராவல். அந்த மாதிரி ட்ராவல் பண்ணி நாங்கள் வந்து ஷார்ஜா ரீச் ஆனோம். ஃப்ளைட் ஏறினதும் பேபி தூங்கி கரெக்டாக லேண்ட் ஆகிற டைமில் பேபி எந்திரிச்சு பார்த்தாங்க. அப்போ லேண்ட் ஆகிற அந்த ஷேக்குக்கு தான் பேபியோட ஃபேஸ் இந்த மாதிரி இருக்குது. ஷார்ஜா வந்து அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக துபாய் வீட்டுக்கு வந்தாச்சு. பேபி வந்து இவ்வளோ நாள் இவ்வளோ பேர் கூட இருந்துட்டு திடீர்னு வந்து தனியாக இருந்த மாதிரி போர் அடித்து அவங்க உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவங்க நார்மலாகி அவங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட டெய்லி ரொட்டீனுக்கு வந்தாச்சு. இப்படி தான் எங்களோட 1 மாதம் வெக்கேஷன் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு எப்போ சப்போர்ட் பண்ணுங்கள். அது க்ரோ இல்லை, மைனா மைனா மைனா